நீங்க பணம் அட்ராக்ட் பண்ணணும்னா, இந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள விட வசதியாவோ, இல்ல பணக்காரங்களாவோ, இல்ல சக்சஸ்ஃபுல்லான பெர்சன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நான் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. செகண்ட் வந்து அவங்கள வந்து கம்பீட் பண்ணாதீங்க. அவங்கள விட நான் ஒரு நாள் நல்லா இன்னும் பயங்கரமா சூப்பரா வரணும் அப்படின்ற மாரி காம்படிஷன் மாதிரி பார்க்காதீங்க. தேர்ட் வந்து அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அவங்க பணக்காரங்க, அவங்க வந்து ரொம்ப திமிரா இருக்காங்க, யாரையும் கவனிக்கிறதில்ல, ரெஸ்பெக்ட் பண்றதில்ல அப்படின்ற மாதிரி யூசுவலாவே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ஏன்னா, இது 3மே வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து தான் வருது. இது ரொம்ப நெகட்டிவான வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் வந்து ஒரு லூப் மாதிரி இருக்கும். அதனால உங்களால பணம் அட்ராக்ட் பண்ண முடியாது. அதே வந்து நீங்க அவங்கள இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோங்க. ஒரு மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க, நீங்க வளர்றதுக்கு. அது வந்து இப்ப இந்த ஜெல்லசி, என்விலாம் ரொம்ப நேச்சுரல்ல. அத விட்டு ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, உங்க கிட்ட என்ன இருக்கோ அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ப வந்து நேச்சுரலா அது குறைஞ்சிடும். உங்க கிட்ட இருக்கிறத நீங்க வேல்யூ பண்ணாலே போதும். நீங்க கம்பேர், கம்பீட், கம்ப்ளைண்ட் 3மே பண்ண மாட்டீங்க.